சனி. சரிங்களா? அப்போ 7.5 சனி ஒரு பக்கம் வேறு போயிட்டுருக்கு. அதனாலேயே நிறைய மன உளைச்சல் இருக்குது, நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி பல குழப்பத்தில் உட்காந்துருக்குறீங்க. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 3 வருஷமாக இந்த 7.5 சனினால் ரொம்ப படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு, துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மேலேனா பல்லு போகுதுன்ற மாதிரி. சரி, இந்த மாதத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி எப்போ வக்கரத்துக்கு போனாரோ அதில் இருந்து 3 மாதமாக உங்களுக்கு ரொம்ப மனக்கவலை. டேட்டு சொல்ல முடியுமா சார்? 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியில் இருந்து தொட்டதை தொலங்கலை, வச்சது விலங்கலை, எதிர்பார்த்தது நடக்கலை, நம்பின காரி கைக்குடி வரல, நம்பி போன காரி எல்லாமே தடை. மண்ணை தொட்ட தடை, மனையை தொட்ட தடை, பொண்ணை தொட்ட தடை, பொருளை தொட்ட தடை, கிட்டத்தட்ட எல்லாமே லாக் ஆகிடுச்சு. அப்போ இந்த 3 மாதமாக ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறீங்க. டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து உங்கள் நேரம் சரியில்லை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 7.5 சனி நடக்கிறதுனால தான் நமக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். அது கிடையாது. 3 வருஷமாக நடந்துட்டு இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், இந்த 3 மாத காலமாக ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறீங்க. இல்லை சார், எனக்கு இந்த 1 மாதமாக தான் சார் கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்றீங்களா? உண்மை எதுதான். ஏன்னா இந்த 1 மாதமாக கஷ்டப்படுறவங்களுக்கு புதன் வக்கரத்தில் இருக்கிறார். அதாவது கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் புதன் பகவான் வக்கரத்துக்கு போய் 1 மாதம் ஆகுது. 3 மாதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் குரு வக்கரத்தில் போனதுனால. 1 மாதமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் புதன் வக்கரத்தில் போனதுனால. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் இப்போ புதனும் வக்கரத்தில் இருக்கிறாரு, குருவும் வக்கரத்தில் இருக்கிறார். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நமக்கு வந்ததும் சரியில்லை, நமக்கு வாய்ச்சதும் சரியில்லைன்னு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ராசியாதிபதியும் நமக்கு நல்லா அமையலை. ஏன்னா இப்போ வக்கரத்தில் போயிட்டார். 3 மாதமாக ரொம்ப சிரமம். மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. அதுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு பகவான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். இப்போ அப்படி இல்லை, கடல்லையே முன்னே தாண்டி இருப்போம், ஆனால் இப்போ கரையை கிடக்கிறதுக்கு முடியாமல் தவிழ்ச்சிட்டு இருப்போம். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ ஆயிரக்கணக்கான பிரச்சனை கூட உங்களால் சால்வ் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அதாவது இப்போ இந்த குரு வக்கரத்தில் போனதுனால, உங்கள் ராசிக்கு அதிபதி வக்கரத்தில் இருக்கிறதுனால பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை. இது ஒன்று. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் உட்காந்து வராத நல்லா இருக்கிறாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. 7.5 சனி கூட்டிகிட்டு உட்காந்துருக்கிறார். அதுதான் சொல்கிறேன், வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை. நம்ம ராசிக்கு அதிபதியும் சரியில்லை, நம்ம வீட்டுக்கு வந்த சனி பகவானும் நமக்கு நல்லதை பண்ணல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதன் பகவானாவது சப்போர்ட் பண்ணுவாரான்னு பார்த்தா அவருமே இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால 21ஆம் தேதி தான், அதாவது புதன் வக்கரன் நிவர்த்தி ஆகிறார். சரிங்களா? அதுக்கு மேலே தான் உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார். உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுப்பாரு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுப்பாரு. ஓரளவுக்கு நம்மளுடைய மைண்டு அப்போ தான் வேலை செய்யும். இப்போல்லாம் உங்கள் மைண்டு வேலை செய்யாது. காலையில் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆகட்டும்போம், சாயந்தரமான விடியட்டும் பாரும்போம், முடியாது. நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது இப்போதைக்கு 2 பேர் தான். ஒன்று, அதாவது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் மனைவி ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் அம்மா. இந்த 2 பேர் நம்பி தான் நம்ம பொழப்பு ஓரளவுக்கு ஓடிட்டுருக்கோம். ஏன்னா மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. சரிங்களா? அதனால் குரு வக்கர நிவர்த்தி 11க்கு மேலே ஒரு 50% நல்லாயிருக்கும். புதன் வக்கர நிவர்த்தி அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதிக்கு மேலே இன்னொரு 50% நல்லாயிருக்கும். எப்படி பார்த்தாலும் மீன ராசிக்கு இதுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 1ஆம் தேதி நைட்டு உங்கள் வீட்டுக்கு சுக்கிரன் வராரு. அதுதான் உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். எப்படி சார் சொல்கிறீங்க? ஏதாவது சுக்கிரன் பெருசாக ஏதாவது கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா, ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு சொந்தக்காரர் அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். கன்னி ராசியில் போய் அவர் நீச்சம் அடைஞ்சிருவார். மீன ராசி உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் உச்சம் அடைவார். நீச்சத்துக்கும் உச்சத்துக்கும் என்ன வித்தியாசம்? 100 டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் நீச்சம் ஆகும்போது அந்த கிரகம் சுத்தமாக வேலை செய்ய மாட்டார். 100 பாயிண்ட் சார்ஜ் இருந்தும் அது ஒரு ஆன் ஆகாத, யூஸ்ஃபுல்லாக இல்லாத, டவுன் ஆகிற மாதிரி. அதே உச்சம் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் இருந்தால் கூட அதை வச்சு ஒரு நாள் நம்ம ஓட்டுற மாதிரி. புரியுதுங்களா? உச்சம்னா அதிர்ஷ்டம், மிக மிக அதிர்ஷ்டம்.
நீச்சம்னா செயல் இழந்துருவார். அப்போ சுக்கிரன் வந்து உச்சமாகிற வீடு பார்த்தா உங்கள் ராசி தான். இப்போ உச்சமாகறாருங்களா, 1ஆம் தேதி நைட்டு வராரு, 2ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 25 நாள் உங்கள் வீட்டில் தான் சுக்கிரன் வந்து உச்சத்தில் உட்கார போகிறார். இதுபோல் மீண்டும் உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்கள் வீட்டில் உட்காரணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் 1 வருஷம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ காற்றுள்ள போது தூத்திக்கணும், மழை வராத முன்ன வீடு கட்டிக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கணும். அப்படின்னா நான் சொல்கிற டேட்டு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. 1ஆம் தேதிக்கு மேலே, அப்போ 2ஆம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க. 2ஆம் தேதியிலிருந்து 26 தேதிக்குள்ளார நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் யாரையும் கேட்க வேண்டாம், தாராளமாக நீங்கள் எடுங்க, வெற்றி நிச்சயம். ஏன்னா சுக்கிரன் யார் தெரியுங்களா? திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவரே யாருன்னா சுக்கிரன் தான். கொடுக்குறவரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாரு சுக்கிரன் சொல்லுவாங்க. ஐயா பிச்சுக்கிட்டெல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டாங்க ஐயா, ஏதோ என் நிம்மதியாக இருந்தால் போதும், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும், கடன் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மீனராசிக்காரங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, 3ஆம் இடம். 3ஆம் இடம்ன்றது தைரியஸ்தானம். இந்த மாதமும் 3ஆவது மாதம்தான். அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3ஆவது மாதம். உங்கள் 3ஆவது வீட்டுக்கு அதிபதி யாருனாலும் சுக்கிரன் தான். இந்த 2 காம்போ பாருங்கள் சூப்பராக அமைஞ்சிருக்குது. சரிங்களா? இந்த மார்ச் மாதம் 3ஆவது மாதம் வந்ததுக்கும் தைரியஸ்தானம் அப்படின்ற 3ஆவது இடத்துக்கு அதிபதி உங்கள் வீட்டில் வந்து உச்சமாகறதுக்கும் அற்புதமான வாய்ப்பு இந்த 25 நாள். இப்போ முயற்சி எடுங்க. அரசியலில் நீங்கள் இறங்குறீங்களா, சொந்த தொழில் செய்கிறீங்களா, மேல் பதவிக்கு முயற்சி பண்ணுறீங்களா, டெம்பரவரியே இருந்து பர்மனண்ட் ஆகிறதுக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்களா, குழந்தை வரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, திருமணம் ஆகாதவங்களுக்கு வாழ்க்கைக்கு திருமணம் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, இது போல் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கண்டிப்பாக உண்டு. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜாதகமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். சட்டியில் இருந்தால் தான் வட்டிக்கு வரும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சட்டியிலலாம் வட்டிக்கு வராது. அது மாதிரி நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும். ஜாதகம் கெட்டு போயிருந்தால் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தான் ஒட்டும்பாங்க. 100% நான் சொல்கிறத மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த மாதம் உங்களுக்கு மாறப்போகுது. கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். அடுத்தது கெட்டவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 15 நாள் 12ஆம் இடத்துல இருப்பார். பொதுவாக 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் எங்கேயுமே வேலை செய்யவே செய்யாது. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 6, 8, 12ன்றது மறைவு ஸ்தானம். ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் 15 தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு தான் வரார். அப்போ தமிழ் மாதம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். அப்படி வந்து உங்கள் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா சூரியன்னா யார்? ஸ்டேட்டஸ் பார்க்குறவர், கௌரவத்தை பார்க்குறவர் யாருன்னா சூரியன் தான். ஹெட்வெயிட்டான கிரகம். நவகிரகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டி ஆள்றத சூரியன் தான். அப்போ சூரியன் உங்கள் வீட்டில் இருந்து உட்காந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? கிட்டத்தட்ட நீங்கள் வாழ்கிற இடத்துல தான் இருந்தீங்க, வாழல. ஆனால் இப்போ வாழ போகிறீங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் வேலை செஞ்சீங்க. இதுக்கு மேலே உங்களுக்காக மற்றவங்க வேலை செய்ய போகிறாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நமக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்றதை மட்டும் ஒரு தடவை உங்கள் ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா உங்களோட வளர்ச்சி யாராலையுமே இந்த மாதம் தடுக்க முடியாது. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.